மௌரியாஸ் காலகட்டத்தில் எக்கனாமின்றது அக்ரிகல்ச்சர் அப்புறம் ட்ரேடு சார்ந்ததாக தான் இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் சார்ந்தது எப்படி இருந்தது நான் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வயலில் வந்து விளைச்சல் இருந்திருக்கும். அந்த விளைச்சல்ல இருந்து ஒரு பகுதி வந்து டேக்ஸாக வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அது வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு சயின்டிஃபிக் முறையில் வாங்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். எக்கனாமி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், அக்ரிகல்ச்சர் சார்ந்ததா. அக்ரிகல்ச்சரும் அவங்க எக்கனாமில ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்கு. சரிங்களா? அக்ரி. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்ரிஸ், இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் அந்த காலத்துல செஞ்சு ஏற்றுமதி இம்போர்ட் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எக்ஸ் இம் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ன்றது கிளைமேட் சார்ந்தது. அதாவது வந்துட்டு தட்பவெப்பநிலை, அப்புறம் அங்க இருக்க சுச்சுவேஷன் சூழ்நிலை சார்ந்தது. வெதர் ரொம்ப அதுல வந்து இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும். இப்போ மழை வரல, பொய்த்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அவங்க ஸ்டேட் வந்து ஒரு டாக்ஸ் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து விவசாயிகளால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விளைச்சலை வந்து அசஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து எவ்வளோ விளையும் அப்படின்றத அசஸ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த அசஸ்மெண்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்றத அவங்க பார்த்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அசஸ்னா இந்த இந்த நிலத்துல இவ்வளவுதான் விளைச்சல், இவ்வளவுதான் அவுட்புட் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களும் கரெக்டான டேக்ஸ் வாங்குவாங்க. அது வந்து அந்த விவசாயியும் வந்து ரொம்ப போட்டு அமுக்காம அப்ரஸ் பண்ணாம இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் அவங்க வந்து நடத்திருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட்றதுக்கு ஒரு ஒரு அதிகாரி வந்து நியமிச்சிருக்காங்க. அதாவது அஃபீஷியல் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் தான் அந்த அசஸ்மெண்ட்டை கேரி ஆன் பண்ணுவார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மஹர்ட்டா. சரிங்களா? சம்மஹர்ட்டான்ற ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் நடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் விதிப்பாங்கல்ல. டேக்ஸ் வந்து எவ்வளோ மௌரியன் காலகட்டத்தில் விதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/4 to 1/6. அதாவது 4ல் 1 பங்கு முதல் 6ல் 1 பங்கு வரை விளைச்சல்ல வந்துட்டு வரி விதிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். 1/4 to 1/6. இதுக்கு முன்னாடி புத்திசம் அந்த பெரிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மகாஜனபதாஸில் பார்த்தீங்கன்னா 1/6 வந்து அவங்க வந்து டேக்ஸை வாங்கியிருப்பாங்க. மௌரியன் காலகட்டத்தில் 1/4 to 1/6. சரி, இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணிடுறாங்க. இதை போய் ஒரு இடத்துல வைக்கணும்ல, ட்ரெஷரியில வைப்பாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் கூட ட்ரெஷரியில தான் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த ட்ரெஷரியை மெயின்டைன் பண்றவரு, ட்ரெஷரிய ஒருத்தர் வந்து மெயின்டைன் பண்றாரு. அவர் பேர் என்னது, அந்த அபிஷியலுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற நேம் இருந்திருக்கு. அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சன்னி தத்தா DHATA. சரிங்களா? அசஸ்மெண்ட் பண்றவர் பேரு சம்மஹர்ட்டா, ட்ரெஷரி மெயின்டைன் பண்றவர் பேரு சன்னி தத்தா. எவ்வளவு டாக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1/4 to 1/6. இப்போ விளைச்சலை வந்து டாக்ஸா வாங்குவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அது போக அந்த காலகட்டத்தில் காசும் இருந்திருக்கு. ஏன்னா பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மௌரியன் காலகட்டத்தில் என்ன காயின் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். அதுவும் வெள்ளியில செஞ்ச பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். சில்வர்ல செஞ்ச பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் வந்து அதிக லெவல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டாக்ஸ்ன்றது விளைச்சல் போக காயின்ஸ்லயும் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது கைண்ட் அண்ட் கேஷ்ன்னு சொல்லுவாங்க. கைண்ட்ன்றது விளைச்சல், காயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்தும் அவங்க வந்து வரியை வசூல் பண்ணியிருக்காங்க. சரி, இது மட்டும் தான் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆர்டிஷியன்ஸும் இருந்திருப்பாங்க. அதாவது வந்து இந்த குயவர்கள், அப்புறம் வந்துட்டு பிளாக் ஸ்மித்ஸ், இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி அவங்கள்ட்டலாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வாசத்துல ஒரு நாள் வந்து நீங்க வந்துட்டு அரசருக்கு நீங்க வேலை செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் நடந்துச்சு. ட்ரேடும் கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மௌரியன் எம்பையர்ன்றது இந்தியா ஃபுல்லா வந்துட்டு பரவி இருந்தது. அசோகர் காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அசோகர் வந்து நிறைய ஊர்களுக்கு, நிறைய நாடுகளுக்கு வந்து அவர் புத்திசம் பரப்புறதுக்காண்டி மக்களை அனுப்பிச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது மக்களை புத்திசம் பரப்புறதுக்காண்டி அனுப்பிச்சிருவர் கண்டிப்பான முறையில் ட்ரேடுக்கும் என்ன சொல்றது அதிக லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ ட்ரேடும் கண்டிப்பாக நடந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் அக்ரிகல்ச்சர்ல ஸ்லேவ்ஸையும் உமன்ஸையும் வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்ல வந்து இறக்கியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏர்லி வெதிக் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸையும் உமனும் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல, அதாவது வந்து விளைச்சல் பயிர் விளையக்கூடிய நிலத்துல வந்து இறக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்கனாமி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லேவ்ஸ்க்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் கொடுத்துன்னு கூட சொல்லலாம். அக்ரிகல்ச்சரை வந்து வெர்ஜின் லேண்ட்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. வெர்ஜின் லேண்ட்ஸ்னா இதுவரையும் அங்கே வந்து பயிர் சாகுபடியே செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த லேண்ட்ஸ்ல வந்து புதுசாக ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு என்ன சொல்றது மௌரியன் எம்பையர்ல வந்து வழிவகுத்திருக்காங்க.
இதே இதே லேண்ட்ஸ்ல வந்து ஸ்லேவ்ஸ் அண்ட் உமன்ஸ் வந்து எடுத்துங்க. ஸ்லேவ்ஸ்னா அடிமைகளையும் மற்றும் பெண்களையும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அடிமைகள் இருந்தாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னது? இரிகேஷன், அதாவது வந்து நீர்ப்பாசனம், இரிகேஷன். சரிங்களா? இரிகேஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போ? மௌரியன் காலகட்டத்தில். இந்த இரிகேஷன் பண்றதுக்கு வந்துட்டு இவங்க வாட்டர் டேக்ஸ்னு ஒன்று கலெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டேக்ஸ்? வாட்டர் டேக்ஸ். வாட்டர் டேக்ஸ்னு ஒன்று கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் மௌரியன் எம்பையர் பற்றினா ஒரு எக்கனாமி பற்றின ஒரு பிரீஃபான ஒரு விஷயம். இதுக்கடுத்து மௌரியன் எம்பையர்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்றது யூனிட்ஸாக பிரிச்சுப்பாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஸ்டேட் இருக்குது, அதுக்கு மேலே நேஷனல் இருக்குது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனிட்ஸ். ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் யூனிட்ஸ். சரிங்களா? அட்மின் யூனிட்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிராமா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு மேல சங்கிராமா அப்படின்னு 10 கிராமங்கள் சேர்ந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கிராம அமைப்பு இருக்கும். அதுக்கு மேல விஷயான்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சரக்கா அப்படின்னு. சரக்கானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாதிரி இல்லை ஸ்டேட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சாரி, ஸ்டேட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது பெரியது தான் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கீழே என்ன இருக்கும்னு சொன்னேன்? கிராமா. சரிங்களா? அதுக்கு மேல என்ன இருக்கும்? சங்கிராமா. சங்கிராமா. அதுக்கு மேல என்ன இருக்கும்? சங்கிராமா. விஷயா. 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 இதுக்கு மேல சரக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராவின்ஸ். சரக்கா இல்லை சரக்கா அப்படின்னு சொல்லக்கூட ப்ராவின்சஸ் இருக்கும். சரிங்களா? ப்ராவின்சஸ் இருக்கும். இந்த கிராமத்தை யார் ஹெட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கிராமின். இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சங்கிராமா வந்து கோபா அப்படின்றவர் வந்து ஹெட் பண்ணியிருப்பார். இந்த சங்கிராமன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கிராமங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு. அமைப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு லேண்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிக்கலாம். 10 கிராமம் வந்து இந்த சங்கிராமத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் யூனிட்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க. இது போக இந்த யூனிட்ஸை சிட்டிஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் கிராமம் சங்கிராமம் அப்படி போகுது. இதுக்குள்ள இந்த ப்ராவின்சஸ்க்குள்ள சிட்டிஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அதை கவனிக்கிறதுக்கு ஒரு அஃபீஷியல் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரிகா. நகரிகானா the person who takes care of the city administration. அதாவது சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நகரிகா அப்படின்றவர் தான் வந்து பார்த்துப்பாரு. சரிங்களா? இப்போ சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் போகும்போது 6 கமிட்டி வந்து ஒரு சிட்டிக்கு இருந்ததா சொல்லியிருக்காங்க. 6 கமிட்டி. ஒரு கமிட்டிலையும் 5 நபர்கள் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 30 நபர்கள் வந்துட்டு இந்த சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்துட்டு ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த 6 கமிட்டி வந்து என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டி இண்டஸ்ட்ரி சம்பந்தமா, அதாவது தொழிற்சாலை சம்பந்தமா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து 2வது கமிட்டி வந்து ஃபாரினர்ஸ் வந்து அவங்க ஊருக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெர்த் அண்ட் டெத், அதாவது பிறப்பு மற்றும் இறப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டி இருந்திருக்கு. அப்புறம் கூட்ஸ், அதாவது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி உருவாக்கிடுவாங்க சில பொருட்களை, அது விற்கிறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருந்திருக்கு. அந்த வித்த பொருள்களில் டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டி இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்து மௌரியன் காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதுக்கடுத்து ஆர்மி நம்ம பார்ப்போம். ஆர்மி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆர்மிலையும் 6 கமிட்டி இருந்திருக்கு. சிட்டிஸ்க்கும் 6 கமிட்டி இருந்திருக்கு, ஆர்மிலையும் 6 கமிட்டி இருக்கு. ஒரு கமிட்டிக்கும் 5 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ டோட்டலி இங்கேயும் 30 பேர். சரிங்களா? இப்போ டோட்டலி 30 பேர் இருந்திருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேவி இருந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மௌரியர்கள் வந்து நல்ல ஒரு நேவி வச்சிருந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுக்கடுத்து தேர்ட் வந்து ஃபுட் சோல்ஜர்ஸ்னா அதாவது காலாட்படைன்னு சொல்லுவாங்க. ஃபுட் சோல்ஜர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? காலாட்படை. சரிங்களா? அவங்க இருந்திருக்காங்க. இன்ஃபேன்ட்ரின்னு கூட இதை சொல்லுவாங்க. அப்புறம் 4th என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்னா குதிரைப்படை இருந்திருக்கு. அதுக்கடுத்து 5th என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரியட், ரதம் இருக்கும்ல, அந்த படைகளும் இருந்திருக்கு. அதுக்கடுத்து எலஃபண்ட். லாஸ்டா 6வது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலஃபண்ட்னா யானை படையும் இருந்திருக்கு. இதுல இந்த டிரான்ஸ்போர்ட் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த கமிட்டியோட வேலை மட்டும் அப்பப்ப மாறுபட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் கமிட்டி வந்து ஃபுட்டு கொண்டு வரதுக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சில காலகட்டத்தில். அதுக்கடுத்து ஃபோடர், அதாவது வந்துட்டு இந்த ஃபோடர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டில், அதாவது வந்து மாடு ஆடு குதிரையெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு தேவையான உணவை கொண்டு வரதுக்கு வந்துட்டு இந்த கமிட்டி டிரான்ஸ்போர்ட் கமிட்டி வந்து அப்பப்போ யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது போக சோல்ஜர்ஸ் இருப்பாங்க.
இப்போ ஆர்மின்னு இருந்தால் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சேவை செய்வதற்கு சில சர்வன்ட்ஸ், சில பணியாளர்களையும் இந்த கமிட்டி எடுத்து பண்றதுக்கு ஒரு என்ன சொல்றது, மாறி மாறி செயல்படுறது. ஃபுட்டுக்கும் செயல்பட்டிருக்கு, ஃபாடர் அதாவது தீவனத்துக்கும் செயல்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ்க்கு தேவையான சர்வன்ட்ஸை ரெக்ரூட் பண்றதுக்கும் இந்த கமிட்டி வந்து மாறி மாறி செயல்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லலாம். இவங்ககிட்ட நேவி அதாவது வந்துட்டு கப்பல் படை இருந்தது அப்படின்றத நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னா, கோஸ்டல் சிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இந்த காலகட்டத்தில், மௌரியர் காலகட்டத்தில். என்னென்ன கோஸ்டல் சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் சைடு அதாவது கிழக்கு கடற்கரையில் பெங்காலில் நம்மளுக்கு ஒரு கோஸ்டல் சிட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ரீலிபித்தி, சரிங்களா? இது வந்து பெங்காலில் இருக்கு, தம்ரீலிபித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழக்கு கடற்கரையில் இருக்கு. அதே மாதிரி மேற்கு கடற்கரையில் வந்து என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு கடற்கரையில் பாக் ரோச் அப்படின்ற ஒரு கோஸ்டல் சிட்டி இருந்திருக்கு, சரிங்களா? அடுத்து சுப்பாரா அப்படின்ற இன்னொரு கோஸ்டல் சிட்டியும் வந்து மேற்கு கடற்கரையில் இருந்திருக்கு, சரிங்களா? இந்த கோஸ்டல் சிட்டிஸ் மூலியமாக தான் நம்ம வந்து அவங்க நேவி வந்து நல்லா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது போக இந்த நேவி அதாவது கப்பல் படை அவங்ககிட்ட எப்படி இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, அசோகர் காலகட்டத்தில் அவரோட மகள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவார். ஸோ கப்பல் தான் போயிருக்க முடியும். அவன் மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மகேந்திரன், இன்னொருத்தவங்க வந்து சங்கமித்ரா. இது எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? இதுதான் அவங்க ஆர்மியை பற்றின சில விஷயங்கள். ஓகே, இதுக்கடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, மௌரியர் காலகட்டத்தில் அதாவது எஸ்பெஷலி என்ன அசோகர் காலகட்டத்தில் அவர் வந்து எடிக்ஸ்னு சில விஷயங்களை பண்ணியிருப்பாரு, சரிங்களா? எடிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிக்ஸ்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் லா. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், அசோகா வந்து தம்மாவை வந்து பீப்புளுக்கு வந்து தம்மான தர்மத்தை வந்து பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகளை நியமிச்சிருந்தாரு, தர்ம மகாமத்ராசன். இந்த அதிகாரிகள் மட்டும் நியமிக்காம இதோட சேர்த்து அதை வந்து இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள் மூலியமும் மக்களுக்கு தெரிவிக்க அவர் நினைச்சாரு. அந்த அந்த கல்வெட்டுக்கு மூலியம் அந்த லாஸ், அந்த சட்டங்களை தெரிவிக்கணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அதை வந்து எடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் லாஸ், சரிங்களா? எடிக்ஸ்னா லாஸ். இந்த மாதிரி இந்த எடிக்ஸ் வந்து எதுலலாம் பதிச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பாறைகளில் பதிச்சிருந்தாரு, ராக்ஸ்ல பதிச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் தூண்கள்லையும் பதிச்சிருந்தாரு. தூண்னா இங்கிலீஷ்ல பில்லர்ஸ், சரிங்களா? தூண்லையும் பதிச்சிருந்தாரு. இந்த ராக்ஸை வந்து மைனர் ராக் அடிக்ட் அதாவது சின்ன ராக் அடிக்ட்னு சொல்லலாம், மேஜர் ராக் அடிக்ட் பெரிய என்ன சொல்றது, பெரிய கற்பாறைகளில் செய்யப்பட்ட கொஞ்சத்துக்கு இது பெரிய கற்பாறைகளில் செய்யப்பட்ட கல்வெட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பில்லர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பில்லர்ஸும் மைனர்னு இருக்கு, அப்புறம் மேஜர்னு இருக்கு. இதை பற்றி நம்ம இப்போ இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அசோகா காலத்தில் இருந்த மேஜர் ராக் எடிக்ஸ் பற்றி பார்ப்போம். மைனர் ராக் எடிக்ஸ் பற்றி பார்ப்போம். மைனர் ராக் எடிக்ஸ் மொத்தம் எத்தனை இருந்துச்சுன்னா 3 இருந்துச்சு. 1, 2, 3. இந்த 3மே அசோகாவோட லைஃப் பற்றி பேசுது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடிக்ட்னா என்னன்னு சொன்னேன், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் லானா அவர் என்ன சட்டத்தை வெளி மக்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை அனௌன்ஸ் பண்றது தான் இந்த எடிக்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். எடிக்ட்னா மீனிங் என்னது, அதுதான், சரிங்களா? இப்போ மைனர் எடிக்ட்னா அசோகாவோட சின்ன சின்ன சட்டங்கள் இருக்கும்ல, அதை வந்து அனௌன்ஸ் பண்ற சில விஷயங்கள் தான். சட்டங்கள்னு சொல்ல முடியாது, அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ற ஒரு விஷயம் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் ராக் எடிக்ட்ல என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏன் வந்து புத்திசமா தழுவினாரு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ராக் எடிக்ட்ல அதாவது தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ரத்னாஸ் இருக்கும்ல, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. 3 ரத்னாஸ் ஆஃப் புத்திசம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தான் ஏன் புத்திசம்மை ஃபாலோ பண்ணேன், அதாவது லேமேன் டேர்ம்ஸ்ல சாக்கானா நான் அந்த புத்திசம்ல ஜாயின் பண்ற ஒரு ஆள், சரிங்களா? அதுக்கப்புறம் தம்மாவோட நன்மைகள் என்ன, அதுக்கடுத்து வந்து 3 ரத்னாஸ் ஆஃப் புத்திசம். இதுதான் மைனர் ராக் எடிக்ஸ்ல சொல்லியிருப்பார். மைனர் ராக் எடிக்ஸ் வந்து இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கு. அதாவது மைனர் ராக் எடிக்ஸ்னா இந்த ராக் எடிக்ஸ்ன்றது அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் லான்னு சொன்னேன், இதை நீங்க குழப்பிக்காதீங்க. ராக் எடிக்ஸ் நிறைய பாறைகள்ல வந்து எழுதி வச்சிருக்காரு, சரிங்களா? அது வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த ராக் எடிக்ஸ்ல ஒரு 17 இடத்துக்கு மேல இருக்கு. அது முக்கியமான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா குஜாரா. இந்த குஜாரா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இதுலதான் இதுலதான் அசோகாவோட பேரை வந்து எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவநாம்பிய பியதசி அசோகா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேவநாம்பிய பியதசி அசோகா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவநாம்பியனா டியர் டு காட்ஸ்னா கடவுளுக்கு நெருக்கமானவர் அப்படின்ற ஒரு அர்த்தம். அது பியதசினா பிளசன்ட் டு பி ஹோல்ட், பிளசன்ட்
டு பி ஹோல்டு. சரிங்களா? தேவனாம்பிய பியதசி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ல அசோகாவோட பேரை அசோகான்னு டேரக்டா மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எப்படின்னா தேவனாம்பிய பியதசின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே. சரிங்களா? இப்படின்னா மீனிங் என்ன? டியர் டு காட்ஸ், பியதசினா பிளசன்ட் டு பி ஹோல்ட். மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நான் முதலே சொல்லியிருப்பேன், பிரக்ரித் லாங்குவேஜில் பிராமி ஸ்கிரிப்டில் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட அப்படி தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் என்னது? ராக் எடிக்ஸ். அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்னா அந்த ராக்ல எழுதப்பட்ட சில விஷயங்கள் தான். எடிக்ஸ்னா என்னது? அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் லா. அப்போ எதை இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அந்த பாறைகளில்? எடிக்ஸை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா குழப்பமே வராது. சரிங்களா? குஜாரா அப்படின்ற மைனர் ராக் எடிக்ட் தான் குஜாரா. சரி, மைனர் ராக் எடிக்ட்ல தேவனாம்பிய பியதசி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி மஸ்கி அப்படின்ற இன்னொரு மைனர் ராக் எடிக்ட் இருக்கு. மஸ்கினா துங்கபத்ரா நதிக்கரையில இருக்க ஒரு நதி. சரிங்களா? மஸ்கினா துங்கபத்ரா நதிக்கரையில இருக்க ஒரு நதி. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு. கர்நாடகால இருக்கு. எங்க இருக்கு இந்த இது வந்து துங்கபத்ரா நதியோட ஒரு என்ன சொல்ற ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லலாம். மஸ்கில என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதன்முறையா அசோகா அப்படின்ற ஒரு பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அசோகான்ற நேம் வந்து மஸ்கி அப்படின்ற மைனர் ராக் எடிக்ட்ல தான் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் மேஜர் ராக் எடிக்ட்னு பார்த்தீங்கன்னா 14 எடிக்ட் இருக்கு. 14 லாஸ்ன்னு கூட நீங்க சொல்லலாம். 14 எடிக்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல போகும்போது 14 அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் லாஸ் இருக்கு. இதுல 14ல முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடிக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராகிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மிருகத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து வதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஜெனரோசிட்டி டுவர்ட்ஸ் பிராமணாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் பிராமணாஸை வந்து மதிக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எடிக்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்ம கோஷா பற்றி பேசுகிறாங்க. இங்கே ஃபோர்த் எடிக்ட்ல தம்ம கோஷா பற்றி பேசுகிறாங்க. தம்ம கோஷானா என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ம கோஷா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டெர்மினாலஜி. இது இதில் மென்ஷன் பண்ணிப்பான், மேஜர் ராக் எடிக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிப்பான். என்ன டெர்மினாலஜி? தம்ம கோஷானா இப்போ கலிங்கா போர்ல என்ன பண்றாரு? வார் பண்றாரு. அது வந்து ஒரு விதமான அக்ரெஷன் தானே வார்ன்றது. அது வந்து பெரி கோஷா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கான்குவஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரி கோஷான்னு சொல்லுவாங்க. பெரி கோஷா. ஆனா இந்த பெரி கோஷாவை விட்டுட்டு வார் செய்யறதை விட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தம்மாக்கு மாறுறாருல புத்திசம்ல. அதனால தம்ம கோஷா அப்படின்னு சொல்றாங்க. கான்குவஸ்ட் பை கல்ச்சரல், அதாவது கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. கான்குவஸ்ட் பை கல்ச்சர். புத்திசம்க்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, எந்த உயிரையும் தொந்தரவு செய்யக்கூடாது. அந்த கல்ச்சர் மூலியமா எல்லா மக்களையும் வந்துட்டு நம்ம ஒன்றிணைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா மக்களையும் மாத்தணும்னு நினைச்சாரு. எல்லா மக்களும் ஈஸியா மாறினாங்களான்னு கேட்டா கிடையாது. ட்ரைபல்ஸ்லாம் சில பேர் வந்து மாறாம இருந்தாங்க. ஹண்டிங் பண்றவங்க அவங்கலாம் மாறாம இருந்தாங்க. ஆனா கரோஹஸ்தி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நார்த் வெஸ்ட் ரீஜன்ல இருக்கு. கரோஸ்தி இல்ல கரோஹஸ்தின்னு சொல்லுவாங்க. கரோஸ்தின்ற ஒரு இடத்துல இருந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹண்டர்ஸ், அதாவது வேட்டையாடுறவங்களும் மீன் பிடிக்கிறவங்களும் வந்துட்டு மௌரியாவோட தம்மாவை கேட்டு அவங்க வந்து மாற்றம் அடைஞ்சிட்டாங்க, எந்த உயிரையும் கொல்லல அப்படின்ட்டு கரோஸ்திரி அப்படின்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரீஜன்ல இருக்கு. அங்க இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த 14 மேஜர் ராக் எடிக்ட்ஸ்ல வந்துட்டு அசோகா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் வேணும். எந்த ரிலீஜனை வந்து என்ன சொல்றது புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுன்னு கூட 14 ராக் எடிக்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த 14 ராக் எடிக்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கு. ஒன்று வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா கரோஹஸ்தின்றது ஸ்கிரிப்ட். அவங்க தப்பா சொல்லிட்டேன் நான். கரோஹஸ்தின்றது ஸ்கிரிப்ட். அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காந்தகார். ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். காந்தகார்ன்றது ஒரு இடம். அங்கே வந்து கரோஹஸ்தி ஸ்கிரிப்டில் கரோஹஸ்தின்ற ஒரு ஸ்கிரிப்டில் வந்து எழுதப்பட்டது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸும், அதாவது வேட்டையாடுறவங்களும் மீன் பிடிக்கிறவங்களும் அசோகாவோட தம்மாவை கேட்டு மாறிட்டாங்க அப்படின்னு காந்தகார் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருந்தாங்க. இந்த மேஜர் ராக் எடிக்ட்ஸ் நிறைய இடத்துல இருந்துச்சு. அதில் ஒன்று தான் காந்தகார். இந்த காந்தகாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜில் இங்கே எழுதியிருப்பாங்க. ஒன்று வந்து கிரீக், இன்னும் வந்து அரமியாக். ஏன்னா இது நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி மான்சேரா, ஷாபஸ்காரி, காந்தகார், அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் கிர்னார், சோப்பாரா, சன்னதி, ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தௌலி, அதுக்கப்புறம் வந்து ஜகுடா, இதெல்லாம் கலிங்கா ரீஜனில் இருக்கும். சரிங்களா? இந்தியாவிலே நார்த் சைட் பார்த்தீங்கன்னா கல்சி அப்படின்ற ஒரு இடத்துல மேஜர் ராக் எடிக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே,
மேஜர் ராக் எடிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி பில்லர் எடிக்ஸ் அப்படின்னு இருக்கும். மைனர் பில்லர் எடிக்ஸ், மேஜர் பில்லர் எடிக்ஸ். அது என்னன்றதும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, மேஜர் பில்லர் எடிக்ஸ். சாரி, எழுத மாட்டேங்குது. மேஜர் பில்லர் எடிக்ஸ்ன்றது மொத்தம் வந்துட்டு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. அந்த மேஜர் பில்லர் எடிக்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தம்மாவை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ராஜுகாஸ்ன்னு என்ன சொல்லியிருந்தேன், அவங்க வந்து ஒரு அஃபீஷியல்ஸ். எதுனா தம்மா வந்து பீப்புள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணனா அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ரிவார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ராஜுகாஸோட டியூட்டிஸையும் இந்த மேஜர் பில்லர் எடிக்ஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்கு? 7 பில்லர் எடிக்ஸ் இருக்கு. இதில் வந்துட்டு ராஜுகாஸோட டியூட்டிஸும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேஜர் பில்லர் எடிக்ஸ் நம்பர் 4th வந்து ராஜுகாஸோட டியூட்டிஸ் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மேஜர் பில்லர் எடிக்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி டோப்பாரான்னு ஒன்று இருக்கு, டெல்லி மீரட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலகாபாத்ன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன், மொத்தம் 3 ஆச்சு. இதுக்கப்புறம் ராஜ்பூர்வா இல்லை ராம்பூர்வான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலயே இருந்திருக்கு. இப்போ நான் டெல்லி டோப்பாரான்னு ஒன்று சொன்னேன், டெல்லி மீரட்னு ஒன்று சொன்னேன். இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மேஜர் பில்லர் எடிக்ட் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து டோப்பாரா அண்ட் மீரட்டில் தான். சரிங்களா? இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த 2 இடத்துலையும் கண்டுபட்ட மேஜர் பில்லர் எடிக்ட், அதாவது இந்த தூண்கள் வந்துட்டு டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டது. யாரோட பீரியட்ல கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 14th century ஏடியில் ஃபெரோஷா துக்லக்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? துக்லக் டைனாசிட்டியை சேர்ந்தார். அவர் வந்து இதை கண்டுபிடிச்சி இங்கே தூக்கிட்டு வந்தார். எங்கே தூக்கிட்டு வந்தார்? டெல்லிக்கு. அங்கே தான் ஃபெரோஷா கோர்ட்லாம் இருந்துச்சு. இதை வந்து எந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துசிக்கி ஐ ஃபெரோஷாஹி துசிக்கி ஐ ஃபைருஷ் ஷாஹி இந்த புக்கில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் தூக்கிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷ் ஷா துக்லக். இவர் வந்து துக்லக் டைனாசிட்டியை சேர்ந்தவர். இவர் தான் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, தோப்பாரா மீரட்ல இருந்து தூக்கிட்டு வந்து டெல்லியில வச்சிடுறாரு. எதை? மேஜர் பில்லர் எடிக்ட். சரிங்களா? அலகாபாத்லயும் ஒரு பில்லர் இருந்திருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பில்லர். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அலகாபாத் பில்லர்ல வந்துட்டு அசோகாவோட என்ன சொல்றது ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்கும், கருவாக்கின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அசோகோட ஒய்ஃப் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கருவாக்கி. இவங்க எதுல? அலகாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அலகாபாத் மேஜர் பில்லர் எடிக்ட்ல வந்து இவங்களை பத்தி போட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஜெனரஸ் குவீனா இருந்திருக்காங்க, அதாவது சேரிட்டி கொடுத்துருக்காங்க, தானம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி வந்து இந்த அலகாபாத் பில்லர்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அலகாபாத் மேஜர் பில்லர் எடிக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அலகாபாத்துக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிரக்யாஜ். நம்ம பின்னாடி சில விஷயங்கள் படிப்போம். இந்த அலகாபாத் பில்லர்ல வந்து இன்னொருத்தவங்களும் இடம்பெற்றிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகான்னு ஒன்று சொல்லிட்டேன். அவங்களோட ஒய்ஃப் கருவாக்கின்றவங்களை பற்றி, அந்த சேரிட்டி, அதாவது அவங்க தானம் பண்ணதை பற்றி இந்த பில்லரில் இருக்கும்னு சொல்லிட்டேன். இது மாதிரியே குப்தா பீரியடில் சமுத்திரகுப்தாவும் அலகாபாத் பில்லரில் வந்து என்ன சொல்கிறது சில விஷயங்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. சமுத்திரகுப்தா அதை என்ன சொல்கிறது, அவரோட மினிஸ்டர் ஹரிசேனான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து இந்த பில்லர் எடிக்டை வந்துட்டு உருவாக்கியிருப்பார். அது மொத்தம் 33 லைன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த அலகாபாத் பில்லர் அசோகர் காலகட்டத்தில் எழுப்பப்பட்ட போது அதில் பிரக்ரிட் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரக்ரிட் மக்கள் பேசக்கூடிய மொழி. ஆனால் குப்தா பீரியட்ல சமுத்திரகுப்தா பற்றி எழுதியிருக்கும் போது சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாங்க. யார் எழுதுனா ஹரிசேனான்றவர் எழுதியிருப்பாரு. அது என்ன ஸ்டைல் எழுதியிருப்பாங்கன்னா சம்பு வாக்கியா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இந்த அலகாபாத் பில்லரே முகல் பீரியட்ல ஒரு இடத்துல வரும். ஜஹாங்கீர் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு வரும். ஜஹாங்கீர் பத்தி குறிக்கும் போது முகல்னு வரும்போது அவங்க பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ ஜஹாங்கீர் பீரியட்ல இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்ல பெர்ஷியன் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. என்ன ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாஸ் டாலிக் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்க. அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம், QALAM, அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது போக போக நம்ம என்ன சொல்றது குப்தா அண்டு முகல் பீரியட் பார்க்கும்போது அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 எடிக்ட் பார்த்துருக்கோம். ஒன்று டெல்லி டோப்பாரா, டெல்லி மீரட், அடுத்து வந்து அலகாபாத் இல்லை பிரயாக்ராஜ், இதுக்கு அடுத்து ராம்பூர்வான்றது ஒரு எடிக்ட். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பில்லர்ஸ் இருக்கும். 2 பில்லர் இருக்கும். அதில் ஒரு பில்லரில் லயன் கேபிட்டல்னு ஒன்று இருக்கும், இன்னொரு பில்லரில் வந்து புல் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
புல் கேபிட்டல்னு இருக்கும். அதாவது வந்துட்டு லயன் கேபிட்டல் இன் த சென்ஸ் இந்த பில்லர் பற்றின ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றின ஒரு விஷயம் நான் சொல்லணும். இதை நீங்கள் இப்படி கேபிட்டல்னா இந்த பில்லருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்டாச்சு மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் புல். இந்த லயன் கேபிட்டல் கொண்ட பில்லரில் மட்டும்தான் இன்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு. எங்கே? ராம்பூர்வான்றது ஒரு இடம். ராம்பூர்வான்ற இடத்துல லயன் கேபிட்டலில் மட்டும் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, புல் கேபிட்டலில் இன்ஸ்கிரிப்ஷன் இல்லை. சரிங்களா? இதே மாதிரி மைனர் ராக் எடிக்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. மைனர் ராக் எடிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா சார்நாத்தில் இருந்திருக்கும், சாஞ்சியில் இருந்திருக்கும், அலகாபாத்லேயும் இருந்திருக்கும் மைனர் ராக் எடிக்ஸு. அது போக வந்து ரெமின்டாய் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்திருக்கும். மைனர் ராக் எடிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு? என்னடா எழுத மாட்டேங்குது, சாரி எழுதலை, வெயிட் பண்ணுங்க வருஷம். மைனர் ராக் எடிக்ஸ் வந்து எங்கெல்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனர் ராக் எடிக்ட் எங்கெல்லாம் இருந்திருக்குன்னு சொன்னேன். சாரநாத், சாஞ்சி, அதுக்கடுத்து வந்துட்டு அலகாபாத், அடுத்து வந்து ரெமின்டாய். இந்த ரெமின்டாயில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மைனர் பில்லர் எடிக்ட் ராக் எடிக்ட்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே இந்த செஷன் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது தேர்ஸ்டியாக வர்றதுக்கு நான் தண்ணி குடிக்காமல் எடுத்துட்டு இருக்கேன். மைனர் பில்லர் எடிக்ட், சாரநாத், சாஞ்சி, அலகாபாத், ரெமின்டாய். இந்த ரெமின்டாயில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோகா வந்து லும்பினிக்கு போனாரு. அதாவது லும்பினின்றது என்னது? புத்தா பிறந்த இடம். லும்பினிக்கு போனாருன்றத இந்த ரெமின்டாய் பில்லர் எடிக்ட்ல இன்ஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. அது போக பாலியை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாலின்றது ஒரு ப்ரெசென்ட்டில் நம்ம வேதிக் பீரியட் படிக்கும்போது பார்த்துருவோம். பாலியை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இந்த ரெமின்டாயில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பாகுனா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல, அக்ரிகல்ச்சரில் விளைச்சல் வருதுல, அதுக்கு வந்து ராயல் ஷேர் கிங்டம்க்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெமின்டாயில். இது போக முக்கியமான ஒரு பில்லர் என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல நான் இருப்பேன் சாரநாத். ஏன்னா இந்த சாரநாத் பில்லரை தான் நம்ம வந்து நேஷனல் எம்பலமாகவே எடுத்து பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த சாரநாத் பில்லரில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லர் இருக்கும். இது வந்து இந்த பில்லர் ஃபுல்லாமே மோனோலித்திக்னா ஒரே கல்லில் செய்யப்பட்ட ஒரு தூண். வேற நிறைய செங்கற்கல்லையோ இல்லை கற்களையோ வச்சு அப்படி என்ன சொல்றது ஒட்ட வைக்கல. இது வந்து எதில் செய்யப்பட்டிருக்கும்னா சுனார் அப்படின்ற ஒரு ஸ்டோனில் வந்து, அதாவது கல்லில் வந்து செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து மாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு மாதிரி இருக்குல்ல, மாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே என்ன இருக்கும்னா இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கும். இது என்ன ஷேப்பில் இருக்கும்னா பெல் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா லோட்டஸ் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கும். இப்படி ஒன்று இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ஒன்று இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இதை வந்து அபாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அபாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே தான் அந்த கேபிட்டல் இருக்கும். நான் முதல்ல சொல்லியிருப்பேன் பில்லரில் கேபிட்டல், லயன் கேபிட்டல், புல் கேபிட்டல். இது இங்கே வந்து லயன் இருக்கலாம், புல் இருக்கலாம், என்ன அனிமல் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு பேர் மஸ்ட். இதுக்கு பேர் ஒரு பெல் மோட்டிஃபாக இருக்கலாம், இல்லை லோட்டஸ் மோட்டிஃபாக இருக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இதுக்கு பேர், இந்த ரெக்டாங்கிள் சர்க்கிளுக்கு பேர் வந்துட்டு அபாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இருக்கிறது தான் கேபிட்டல். சரிங்களா? இப்படி தான் சாரநாத் பில்லர் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பில்லர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லா பில்லரும் வந்து கிளாஸியாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சாரநாத் பில்லரில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நான் சொன்னேன், இந்த சாரநாத் பில்லர் தான் நம்ம நேஷனல் எம்பலமாக எடுத்திருப்பாங்க. நம்ம நேஷனல் எம்பலம் எப்படி இருக்கும்? 4 சைடு லயன் இருக்கும். சரிங்களா? அதுக்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்ம சக்கரம், அந்த வீல் ஆஃப் ஷர்மன் அப்படின்னு இருக்குல்ல. புத்தர் ஃபர்ஸ்ட் எங்கே ஷர்மன் கொடுத்தாருன்னா சாரநாத்தில். அதனால கூட நம்ம இந்த இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த அபாக்கஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த பில்லரில் அபாக்கஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் பில்லரில் ஹார்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து வந்துட்டு எலிஃபண்ட் இருக்கும், எலிஃபண்ட்க்கு அடுத்து புல் இருக்கும், அதுக்கடுத்து லயன் இருக்கும். இது என்னத்தை குறிக்குதுன்னா ஹார்ஸ் வந்து புத்தா வந்து தன் வீட்டை விட்டு வெளியே வருவார்ல, அதை குறிக்குது. எலிஃபண்ட்ன்றது அவர் பிறந்த மாசத்தை குறிக்குது, புத்தர் பிறந்த மாசத்தை குறிக்குது. எலிஃபண்ட்ன்றது பிறந்த மாசத்தை குறிக்கல. அவங்க அம்மா, புத்தாவோட அம்மா மகாமாயான்னு ஒருத்தவங்க சொல்லுவோம்ல, அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வரும். அந்த கனவை குறிக்கிறது தான் எலிஃபண்ட். புல்லுன்றது அவர் பிறந்த மாசத்தை குறிக்கிறது, மந்த். சரிங்களா? எலிஃபண்ட்ன்றது ட்ரீமை குறிக்கிறது. இவர் அந்த வெளியே ஹவுஸ் விட்டு கெட் அவுட் ஆகிறால, வெளியே போறாருல,
அதை வந்து குறிக்கிறது ஹார்ஸ். லயன்றது அவர் அடைஞ்ச நிர்வாணம், அதாவது என்லைட்மெண்ட் பற்றி குறிக்கிறது. என்லைட்மெண்ட்னா என்னது? ஞானம். ஞானம் அடைஞ்சதை குறிக்கிறது லயன். இது நாலுமே வந்துட்டு அந்த சாரநாத் பில்லரில் அபாகஸில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு கீழே ஜர்ம சக்கர பரிவர்த்தனை இருக்கும். அதுக்கு கீழே என்ன எழுதியிருப்பாங்கன்னா சாரநாத் பில்லரில் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முண்டக உபனிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. முண்டக உபனிஷா உபனிஷாத் இப்படின்ற ஒரு உபனிஷாத்துல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா உபனிஷாத்னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? பிலாசபிக்கல் டெஸ்ட். இந்த சத்தியமேவ ஜெயத்தேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ், அதாவது வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் இந்த சாரநாத் பில்லருக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது நம்மளோட நேஷனல் எம்பலம் வந்து எப்போ அடாப்ட் பண்ண பார்த்தது? 1950 இயரில் வந்து அடாப்ட் பண்ண பார்த்தது தான் நேஷனல் எம்பலம். சரி, இப்படி இருந்த ஒரு என்ன சொல்ற எம்பையர் வந்து எப்படி முடிவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அசோகாவுக்கு அடுத்து குணாலா அப்படின்ற ஒரு அவரோட சன் வராங்க. அதுக்கடுத்து தசரதா அப்படின்ற அவங்களோட சன் வராங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப ஏபிள்டாக இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? அசோகர் அளவுக்கு ஏபிள்டாக இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அசோகர் வந்து 232 BCE ரிட்டையர் ஆயிடுவார். கிங்ஷிப்பை வந்து விட்டு கொடுத்துட்டு தான் போகிறார். செத்துலாம் போக மாட்டார், கிங்ஷிப்பை விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏபிள்டு லீடர்ஸும் இல்லை. இதுக்கு அடுத்து வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுங்காஸ். அந்த மௌரியன் டைனாசிட்டி எப்போ முடிவுக்கு வருதுன்னா 185 BCE முடிவுக்கு வருது. இந்த சுங்கா டைனாசிட்டியை சேர்ந்த புஷ்யமித்ர சுங்கா என்ன பண்ணுவார்னா கடைசி இருந்த மௌரிய அரசரை கொண்டுவார். அந்த கடைசியா இருந்த மௌரிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிஹட் ராதா. சரிங்களா? இவரை கொண்டுட்டு சுங்கா டைனாசிட்டியை வந்து இவர் வந்து ஆரம்பிப்பார். இதே நேரத்தில் இந்த மௌரியன் டைனாசிட்டி கம்மியாகிட்டே வரும். நார்த் வெஸ்ட்டை பார்க்காம விட்டுருவாங்க. ஏன்னா அடுத்து வந்தவங்களாம் ஏபிள்டு கிங்ஸ் கிடையாது. நார்த் வெஸ்ட்டை பார்க்காம விட்டனால அந்த வழியாக கிரீக்ஸு, ஷாக்காஸு எல்லாரும் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அந்த மௌரியன் என்ன சொல்கிறது எம்பையர் வந்து முடிகிற காலகட்டத்தில் சைனாவில் வந்து சைனா வால் கட்டுவாங்க. ஏன்னா சைத்தியன்ஸ்னு ஒருத்தவங்க இந்தியாவையும் இன்வைட் பண்ணணும், சைனாவையும் இன்வைட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் பை காட்ஸ் கிரேஸோ என்னவோ தெரியல, சைத்தியன்ஸ் வந்து அப்படியே திரும்பி போயிடுவாங்க. அவங்களால என்ன சொல்கிறது இந்தியாவுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா சைனாவில் ஒரு வால் கட்டிடுவாங்க, சைனா வால். அது வந்து யார் கட்டுவான்னு பார்த்தீங்கன்னா ஹுவாங் டை அப்படின்ற ஒரு அரசர் வந்து அங்கே கட்டியிருப்பார். அது எப்போ கட்டுவார்னு பார்த்தீங்கன்னா 220 BCE கட்டியிருப்பார். சரிங்களா? அப்போ வந்து அந்த சைத்தியன்ஸ் வந்து அங்கே போவாங்க, வால் இருக்கும், போக முடியாது. இந்தியாவுக்கு வராமல் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு நிறைய விஷயம் நடக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லாதது. 185 அவங்க முடியுது. கிரீக்ஸ் இங்கே வந்துடுவாங்க, சுங்காஸ் இங்கே வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் மகதன் எம்பையர் வந்து முடிவுக்கு வருது. மகதன் எம்பையரில் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கேவ்ஸ் வந்து என்ன சொல்றது செஞ்சுருக்காங்க. கேவ்ஸ் எதுக்காக செய்யப்பட்டதுன்னா, இந்த புத்த துறவிகள் போய் தங்குறதுக்கு, விஹாராஸாக பயன்படுத்துறதுக்கு, அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாஸாக பயன்படுத்துறதுக்கு கேவ்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பராபர் கேவ்ஸ்ன்றது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருந்துச்சு. அது யார் காலகட்டத்தில் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் காலகட்டத்தில். அதுக்கடுத்து நாகார்ஜுனி கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகார்ஜுனி கேவ்ஸ் வந்து யார் காலகட்டத்தில் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தசரதா. அதாவது வந்து அசோகருக்கு அடுத்து குணாலாக்கு அடுத்து தான் தசரதா. அந்த தசரதா காலகட்டத்தில் பண்ணப்பட்டதுன்னா நாகார்ஜுனி கேவ்ஸ். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனகனஹள்ளி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. கனகனஹள்ளி இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. இது எந்த ட்ரிபியூட்டரியில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பீமா அப்படின்ற ஒரு ரிவர் என்ன சொல்கிறது பீமான்ற ஒரு நதிக்கரையில் தான் இந்த கனகனஹள்ளி அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு புத்திஸ்ட் சைட்டு. இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணியோ அசோகா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ராணியோ அசோகா. அப்புறம் வந்து போர்ட்ரேட், அதாவது பிக்சர் ஆஃப் அசோகா ஸ்கல்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. பிக்சர் ஆஃப் அசோகா வந்து சிற்பியால் செதுக்கப்பட்டு வச்சுருப்பாங்க. போர்ட்ரேட்னா நம்ம இடுப்போரிய ஒரு படம் மாதிரி. அது வந்து இங்கே இருந்திருக்கும். எங்கே கனகனஹள்ளி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? கர்நாடகாவில் இருக்கும். அது போக வந்து அசோகா வந்து சில என்ன சொல்கிறது புத்திஸ்ட் கவுன்சில், 3rd புத்திஸ்ட் கவுன்சில் அசோகா தான் நடத்திருப்பாங்கன்னு புத்தா நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து நிறையா என்ன சொல்கிறது நிறைய நாட்டுக்கு வந்து புத்திசமை பரப்புறதுக்காண்டி நிறைய பேர் அமைச்சிருப்பாரு. அதில் 2 பேர் யாரும் பார்த்தீங்கன்னா அவங்க மகள்களே அமைச்சிருப்பாரு. அந்த மகன் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.